95% வந்து அவர் வந்து பொலிட்டிஷியனாக இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ரோல் வந்து பொலிட்டிக்ஸ்னா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபோட்டோ வந்து அப்படியே இது பண்ணாமல் எனக்கு. ஸோ ஐ திங்க் அவர் வந்து ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா எய்தர் அவர் வந்து பொலிட்டிஷியனாக இருக்கலாம், இல்லைன்னா அவர் சாதாரண மக்களாக இருந்து அந்த இது மக்களுக்கு நான் பிரச்சனையை தீர்த்துருக்கிற நாயகனாக இருக்கான். ஸோ அதனால் ஜனநாயகன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இது முக்கால்வாசி அவர் வந்து பொலிட்டிஷியனாக ஆட் பண்ண மாட்டார். ஸோ ஐ திங்க் ஸோ ஏன்னா பாபுடியோட சார் வந்து போலீஸாக மேபி ஆக்ட் பண்ணலாம். பூஜா ஹெக்டே வந்து ஒரு ரிப்போர்ட்டராக கூட ரோல் வரலாம். ஸோ எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் விஜய் சார் இந்த ரோலில் ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. எதிர் பொலிட்டீஷியனா, எதிர் வந்து சாதாரண மக்களாக இருப்பாரா, இல்லைன்னா வில்லனை வந்து மந்திரியை பிளான்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டத்தை ஒழிப்பாரா, அந்த மாதிரி கதையாக கூட இருக்கலாம். ஸோ ஜனநாயகன் படம். ஸோ செகண்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஏதோ சாட்டடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்துருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பதில் கன்ஃபார்மாக சொன்னால் அவர் வந்து சாதாரண ஆள் தான் இந்த படத்தில். ஆனால் எந்த மாதிரி கேரக்டர் வேணால் தெரியல. இதில் பிகைன் அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸோட இதுவா, இல்லைன்னா பொலிட்டிஷியன் மாதிரி இல்லாமல் இருப்பாரா, அந்த மாதிரிலாம் தெரியல. சஸ்பெண்ட் ஆனாருக்கு. ஸோ அது போக தெரியும். டீச்சர் வந்தோடனே அது தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ரோல் பண்ணுறான்னு. ஸோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வர இப்போ தளபதி விஜய் சாரோட படங்கள் நேம் எல்லாமே ப்ரீவியஸ் படம் கோல்ட். ஸோ கோல்ட், மாஸ்டர், அப்புறமா சர்க்கார், பிகில். ஸோ டைலி எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வந்து ஃப்ரெண்ட்ஸ். நாட் லைக் அந்த மாதிரி போக்கிரி, திருப்பாதி, சிவகாசி அந்த ஊர் நேம் வந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறமா நேம் வந்துச்சு ஆடி, அப்புறமா போக்கிரி, அந்த மாதிரி இதெல்லாம் வந்துச்சு. ஸோ துப்பாக்கி, கத்தி. ஸோ வர வந்து விஜய் கேரியரில் டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ்லாம் மூவியோட டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஊர் பேர் இருக்கும், இல்லைன்னா ஒரு பொருள் நேம் இருக்கும். ஸோ இது ஜனநாயகன்னு